இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். இது யாரோட பதிவாக இருக்குங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ இது எந்த ராசி அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சாஜிடேரியஸ், தனுசு ராசி. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ க்ளோஸ்அப்பில். இது வந்து உங்களோட நவம்பர் மாத ராசி என்னென்னு பார்க்கலாம். எனிமி எனிமி கொஞ்சம் ஸ்ட்ராங். நீங்கள் இந்த எனிமி தாக்குறதுனால நீங்கள் வந்து நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகிறீங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். அதனால் எனிமி அட்டாக் அதெல்லாம் பற்றி ரொம்ப அழட்டிக்காதீங்க. உங்கள் வீடு விஷயத்துலையும் உங்கள் பண விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாதீங்க. சப்போஸ் வீடு கட்ட போகிறேன், இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் எதையும் சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்படனால அதை வந்து உங்களால் செய்ய முடியாமல் போகும். அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சேர்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னாடி போகணும். ஃபேமிலியோடு சேர்ந்து க்ரோ ஆகுங்க, தனியாக போகாதீங்க. சோல் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிகான், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாம் உங்களோட லவ் லைஃப்பில் வருது. லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப சோல் கனெக்ஷன். அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன். இது இது வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா லவ், இது லவ்வோட சிம்பிளே கலரே பிங்க் தான். அதனால் வந்து நீங்கள் பெருசாக லவ் விஷயத்துலையும் சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் அந்த எனர்ஜி தான். ரிலேஷன்ஷிப் அண்ட் லக் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து தலை குப்புற கிடக்குறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்கீங்க. இதில் லக்லேயும் எமோஷனலாக நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவீங்களா, இல்லை டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க, இல்லைனா வந்து அதனால தான் நீங்கள் மாட்ட போகிறீங்க. நீங்கள் வந்து யார்கிட்ட சொல்லணுமோ அங்கே சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அங்கே சொல்லக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் அண்ட் மைண்ட் ரெண்டும் வந்து ரொம்ப அழகாக அலைன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். உங்களுக்கு சாமி கும்பிட்றது இல்லைனா வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை இருக்குது. அது எந்த விதமான நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அது உங்கள் மனசையும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தையும் வந்து ஒன்றா மர்ஜ் பண்ணுது. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப அலைண்டாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஓட்ட வாயினால தான் எல்லாம் மாட்டிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆமை எங்கே வல்னரபிள், காதல் கிட்ட இந்த எனர்ஜி இருக்கலாம். நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாம். காதல் கிட்ட நம்ம பரிபூர்ணமாக ஓப்பனாக இருக்கணும். நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, லக்கையும் எமோஷன்லையும் எல்லாத்தையும் கொட்டுறீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் லக்கும் அதனால தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அது ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக தான் இருக்குது, பெருசாக இல்லை. ஏன்னா எங்கேயும் உங்களோட சப்போர்ட் சிஸ்டம், உங்களோட லக் வந்து தலைகீழாக கிடக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு, மனசை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த மனசை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் தேவை. ரெண்டையும் ஒன்றா சரியான அளவில் மிக்ஸ் பண்ணும்போது, கடவுள்கிட்ட வேண்டதோட உங்களோட மனசையும் அமைதியாக வச்சுக்கும் போது எல்லாமே தானாக நடக்கும். அதனால் இந்த மாதம் இதுதான் உங்களுக்கு ஓவரால். நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா மனசு உடைஞ்சு போக வேண்டாம். இது வந்து உங்களுக்கான பாடமே தவிர உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செட் பவுண்ட்ரிஸ், அதுதான் இவ்வளோ நேரமாக நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் டப்பன்னு உளறிட்டு இருக்கீங்க. ப்ரொடெக்ட் யுவர் ப்ரீஷியஸ் எனர்ஜி, டைம் அண்ட் எனர்ஜி. பவுண்ட்ரிஸ் எல்லாரும் வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணுறாங்க. ஓவர் ஸ்டெப்னா உங்களை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது. இங்கே அதுதான் நடக்குது. நீங்கள் ரொம்ப வல்னரபுளாக இருக்கு. உங்களை எமோஷனலாக யாராவது ட்ராப் பண்ண முடியும், ஈஸியாக ட்ராப் ஆயிடுவீங்க. யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு சோக கதையை சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உங்கள் வேலையும் இழுத்து போட்டு அவங்க வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு அப்பாவி நீங்கள். ட்ரீம்ஸ், உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க எங்கேயும் பட்டாம்பூச்சி இங்கேயும் பட்டாம்பூச்சி இருக்குது. ஸோ இந்த எனிமி வந்து உங்களை ஓவர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து உங்களை அமுக்கி உங்களோட வேலைக்கான கிரெடிட் அவங்க எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாடம் தான். நீங்கள் வந்து எங்கே ஸ்ட்ராங்காக எதுக்கணுமோ அங்கே எதுக்கணும். எதிரிங்களுக்கு பயப்படக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஆக்சுவலாக லிசனிங் மியூசிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக மேலே போக ஆரம்பிப்பீங்க. எப்போது பவுண்ட்ரி செட் பண்ணிங்கன்னா. உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த மாதம் ரொம்ப அமைதியாக இருங்க. எனக்கு இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, சூப்பராக அப்படின்னு டம்பம் அடிச்சுக்காதீங்க. டம்பம் அடிச்சிங்கன்னா அது நடக்காது இந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலாக ஹோம் வெல்த் விஷயத்தில். அதே சமயம் உங்கள் லக்கு, உங்களுக்கு நல்ல விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்க பழகுங்க. அதுதான் அடுத்த லக்கை கொண்டு வரும்.
நீங்க ஒரு லக் வந்தோனே தம்பட்டம் போட்டு சோசியல் மீடியாலேருந்து பக்கத்து தெருவுலேருந்து அடுத்த தெரு, ஆஃபீஸு எல்லா இடத்துலயும் டம்முக்கு அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லக்கு ஓடி போயிடும் அப்படின்றாங்க. டாக்ஸிக் விச்சஸ், டெவில் எனர்ஜி, டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ். யாரோ ஒருத்தவங்க உங்கள சுத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி. உங்க விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்கள பத்தின ரகசியம் தெரிய வரும். டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் மேபி அவங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாரி நடிக்கலாம். ஆனா அவங்களுக்கு வேற யாரோ இருக்காங்க. உங்கள ஜகிள் பண்றாங்க. இல்லன்னா நீங்க 2 விஷயத்த ஜகிள் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார யாரோ ஒருத்தவங்க தான் நல்லவங்க. ஒருத்தங்க இந்த மாதிரி பொறாம பிடிச்சவங்க. ஸோ அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க போகும்போது, உங்களோட வாழ்க்கை ரொம்ப காமா போகும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து அது அவங்கள பத்தின உண்மை உங்களுக்கு இந்த மாசம் தெரிய வரும். கிளாரிட்டி. அவங்க ஏதாவது மறைச்சிருந்தாங்க, இல்ல யார் வந்து உங்களோட உண்மையான நட்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். யாரோ ஒருத்தவங்க உங்களோட காதல் வாழ்க்கைய பத்தி, உங்களோட வெல்த் பத்தி ரொம்ப பொறாம பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஃபார்ட்டிடியூட், ஸ்டெபிலிட்டி, நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே போங்க. உங்களோட உங்களோட கடமையை செய்யுங்க. உங்களால இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை வந்து கொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜி இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் கார்டு. உங்களுக்கான நீதி உங்களுக்கு கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்கள உங்களை கொடுக்கல, கடிக்க பார்க்குறாங்க. பட் பிரபஞ்சம் சொல்றாங்க, நீங்க அவங்கள நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. ஜட்ஜ்மெண்ட். பிரபஞ்சம் வந்து ஆக்சுவலா அவங்கள உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அங்க பாரு ஒரு தேள் வருது, தேலை அடிச்சு நறுக்கிட்டு அப்படின்றாங்க. ஸோ அதாவது அவங்களை சுற்றி நிறைய பூச்சிகள், நிறைய ஜந்துக்கள் சுத்திட்டு இருக்காங்க. பட் உங்களால அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உண்மை புலப்படும். ஸோ நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த உண்மை புரிஞ்சோடனே ரொம்ப வேகமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. உங்களோட ட்ரீம் உங்களோட கைகளில் வந்து சேரும். இட்ஸ் குட் டு ஃபீல் குட். எல்லாத்த பற்றியும் நல்லபடியாக நினைங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். வென் ஐ மேக் ஜாய் எ ப்ரியாரிட்டி, brilliant ideas will come naturally. Support will surround me and movements will form. ஸோ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள். நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே விட்டுட்டு துக்கம் கொண்டாடிட்டு இருக்காதீங்க. அவங்க வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க சந்தோஷத்துக்கு எடுத்து விட்டு போயிடுவாங்க. உங்களோட சந்தோஷம் கூட உங்களுக்கு சந்தோஷமாக தெரியாது. சீக் ஹெல்ப். தேவையான இடங்களில் அதுதான் சீக் ஹெல்ப் வந்து தலைகீழாக வருது. யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். யார் உங்கள் மேலே பொறாமப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்டயே போய் எல்லாத்தையும் வாந்தி எடுத்து எங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னா முன்னாடி அவங்க ஒன்று சொல்லிட்டு பின்னாடி முதுகில் குத்திட்டு போயிடுவாங்க. சீக் த அசிஸ்டன்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆஃப் அதர்ஸ். Do not allow the difficulties and challenges in life to confuse you. It is not finished. Reach out to those you can trust to guide you and help achieve your goals. ஸோ இதுதான். ஆனால் யார்கிட்ட நீங்கள் உதவி வாங்க போறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தோட கைடன்ஸ். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.